ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கடலூர் மாவட்டம் கண்ணாரப்பேட்டை சின்ன கரைக்கடை. பார்த்திங்கன்னா சோனி ஆம்பிளிஃபையர் ரீஒர்க்காக வந்துச்சு. ரிப்பேர் பண்ணியாச்சு, சர்வீஸ் பண்ணியாச்சு. 5.1க்கான போர்டு ஒன்று போட்டாச்சு. அப்புறம் ஃபேன் ஓடாமல் வந்துச்சு, ஃபேனும் அதே ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் ஒயரிங்லாம் கொஞ்சம் நீட்டாக பண்ணியாச்சு. கண்ட்ரோல் புதுசு, கண்ட்ரோலுக்கு ஒயரிங்கே வெளில வராத மாதிரி பண்ணியாச்சு. எல்லாம் அடியில், இதுக்கு அடியில் இருக்குது. கச்சாமச்சான இருந்தது. மற்றபடி கொஞ்சம் சின்ன இந்த எல்லாம் கொஞ்சம் பழைய ஒயர் அப்படியே இருந்து போட்டாச்சு. மற்றபடி எல்லாத்தையும் இந்த ஒயரெல்லாம் நம்ம மாற்றியாச்சு. அது ஒன்ஸ் பவர் லைன் மட்டும்தான் வரும், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. சரின்ட்டு அதை அப்படியே வச்சாச்சு. அப்புறம் கெப்பாசிட்டரும் டயோடையும் மாற்றியாச்சு. அதில் ரொம்ப சின்னதாக இருந்தது, கம்மியான வேல்யூவில் இருந்துச்சு. நம்ம பெருசு போட்டாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், பெரிய கெப்பாசிட்டர் போட்டாச்சு. இதில் கழட்டினதெல்லாம் இங்கே கிடக்குது. சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியுது பாருங்க, இதெல்லாம் இதில் இருந்தது. கண்ட்ரோல்லாம் எல்லாம் மாற்றியாச்சு, நாபும் மாற்றியாச்சு, புது நாபு போட்டாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாம் நீட்டாக பண்ணியாச்சு. சுவிட்சு 2 சுவிட்சு, இந்த சுவிட்ச் ஒன்று மாற்றியாச்சு, இந்த 3 சுவிட்ச் ஒன்று மாற்றியாச்சு. கண்ட்ரோல் எல்லாமே புதுசு. மற்றபடி எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி சர்வீஸ் ஏதாவது தேவைப்பட்டதுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம். டெஸ்டிங்கும் பண்ணிட்டேன். கனெக்ஷன் கொடுத்து 2 ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்துட்டேன், ஒரு சப்பு கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணேன். சரௌண்ட் வச்சு எல்லாமே செக் பண்ணிட்டேன். சாங்ஸ் மட்டும் போடலை, ஏன்னா பிரச்சனை வரும் காப்பிரைட்டு. அதனால் நான் எதுவும் சாங்ஸ் போட முடியாது. இது மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு உங்களுக்கு எஃபெக்ட் பார்க்கணும் அப்படின்னாக்கா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சி விட்றேன், டெஸ்டிங் வீடியோ. நல்லா இருக்குதா எப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வரும்போது ரொம்ப டஸ்டியாக இருந்தது, ஃபுல்லாக குப்பை தான். வெளியில் ஒன்றுமே தெரியல, போர்டில் நேமில் இது மேலே இருக்கிற பேர் கூட தெரியல, அந்தளவுக்கு ஃபுல்லாக டஸ்ட்டு. ஃபுல்லாக நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணோம். இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த கருப்பு கலரே தெரியாது, அப்படியே வெள்ளையாக இருந்தது, வெளுத்து போன மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கிளியர் வந்துச்சு. ஆனில் தான் இருக்குது, பாட்டு ஓடிட்டுருக்கு. நான் வால்யூம் மட்டும் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ சாங்ஸ் போட மாட்டேன், காப்பிரைட் வந்ததுன்னா நமக்கு பிரச்சனை. சப்பு ஒரு 10 இன்ச்சு வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி, ஸ்பீக்கர் 6 இன்ச்சு 8 இன்ச்சு எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான சவுண்ட் இருக்கும், ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இது ஹெவியாக தான் போட்டிருக்காங்க, பட் ஆனால் இதுக்கு அது தேவையான பவர் கிடையாது. அதனால் அடிக்கடி கம்ப்ளைண்ட் ஆகிட்டே இருக்குது. 2-3 தடவை மாற்றிருக்காங்க, மாற்றியும் வைக்காவல. அதனால் இப்போ எல்லாத்தையுமே மாற்ற சொல்லிட்டாங்க. கெப்பாசிட்டி டைவர்லாம் பார்த்திங்கன்னா சின்னது போட்டுருக்காங்க, ஒரு 12 வோல்ட்டுக்கு போடுற பவரை போட்டுருக்காங்க. இது கொண்டு அதெல்லாம் பவர் பத்தாது. ட்ரான்ஸ்ஃபார்மரும் அதே மாதிரி சின்ன ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். இப்போ நம்மக்கிட்டே பார்த்திங்கன்னா இதுவும் 5 ஆம்ஸ் தான். பக்கத்துலேயே நம்ம ஒரு 5 ஆம்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கு வித்தியாசத்தை பார்த்திங்கன்னா தெரியும், தெரியுங்களா? இது கீழே இருந்து இவ்வளோ உயரம் இருக்குது. இது பாக்ஸ்லேருந்து இது கீழே இவ்வளோ தூரம் ஓரளவு கேப் இருக்குது. அவ்வளோ தூரம் அவ்வளோதான் இருக்குது. மேலே பார்த்தாலும் தெரியும். இது நேருக்கு வச்சுருக்கோன்னா இந்த அளவு தான் இருக்குது. அந்த கேப் இது நல்லா ஹெவியாக இருக்கும். அது பக்கத்தில் இன்னொன்று சின்னதாக வச்சுக்கிறோம். இது 12 வோல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இந்த அளவு தான் இதில் இருக்குது பவர். இந்த அளவு தான் இதில் இருக்குது. சின்ன 12 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் சைஸ் தான் இருக்குது. 24 வோல்ட்டு 5 ஆம்ஸ் போட்டிருக்காங்க. அலுமினிய காயில் போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. அதுக்கு தகுந்த போர்டு போடல, அதான் பிரச்சனை. அதுக்கு தகுந்த போர்டு போட்டிருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அவங்க எஸ்டிகேயில் பெரிய ஐசி போட்டாங்க, அதனால் பவர் பத்தலை. இந்த ஐசிக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது, சவுண்டும் கரெக்டாக தான் இருக்குது. ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே இருக்குது. அந்த பொருளுக்கு தகுந்த எஃபெக்டும் கரெக்டாக இருக்குது. 10 இன்ச்சு சப்பு ஓடிட்டுருக்கு, 8 இன்ச்சு 2 ஸ்பீக்கர் நம்மக்கிட்ட டெஸ்டிங் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு ஸ்பீக்கர் இங்கே ஒன்று இருக்குது,
அப்புறம் அந்த லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது, கீழே வந்து சப் இருக்குது. டெஸ்டிங் பார்த்து கரெக்டாக இருக்குது. இது மாதிரி சர்வீஸோ இல்லை அசம்பிளோ பண்ணணுன்னாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். அசம்பிள் பண்ணுறதுக்கு எல்லா மெட்டீரியலும் நம்ம வச்சுருக்கோம். எல்லா மெட்டீரியல்ஸ் தான், போர்டு எல்லாமே நம்மகிட்ட இருக்கும். அக்கலிக் போட்ட மாதிரி கேபினெட்டு, அப்புறம் ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு தேவையானது, ஸ்பீக்கருக்கு தேவையானது எல்லா மெட்டீரியலும் இருக்கும். பெரிய பாக்ஸ், கேபினெட் பாக்ஸ் இருக்குது, பெரிய ஸ்பீக்கர் பாக்ஸ். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.